ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? லஞ்ச் பாக்ஸ் என்ன கட்டுறதுன்னு நமக்கு டெய்லியுமே ஒரு டென்ஷன் இருக்கும் பசங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்குலாம். ஸோ, அதுக்கான ஒரு சின்ன மெனு தான் இது. ஸ்வீட் கார்ன் எப்பயுமே வாங்கிட்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரை பண்ணி குடுப்பீங்க இல்லையா? பேபி ஸ்வீட் கார்னு. அந்த மாதிரி பண்ணாம, இந்த மாரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாரி பண்ணி குடுக்கலாம். இது வந்து நீங்க ஃப்ரை பண்ணிட்டும் பண்ணலாம். ஆயில்ல இல்ல இது வேண்டாம் அப்டின்னா, அப்படியே கூட நீங்க பாயில் பண்ணி பண்ணலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அதெல்லாம் தனியா எடுத்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பேன்ல ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் வேணான்றவங்க கீ கூட யூஸ் பண்ணலாம். எங்க வீட்ல கீ வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க பசங்க. அதனால நாங்க எண்ணெயில தான் ஃப்ரை பண்ணுவோம். கடலெண்ணெய் ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க என்ன என்ன ஆயிலோ ஆயிலோ இல்லன்னா கீ. அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஆனியன், பச்சை மொளகா, பூண்டு, அதுக்கு முன்னாடி சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இது கூடவே இந்த பாயில் பண்ண வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்குன பிறகு, அந்த தண்ணி எல்லாம் நல்லா போன பிறகு, அதிலே மஞ்சள் தூள், வெறுமனே மொளகா பொடி இருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து காஞ்ச மிளகா தனியா அரைச்சு வைப்போம் இல்லையா? நாங்களே தான் வீட்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாரி ஒரு மிளகாத்தூள், அதே மாரி கரம் மசாலா பொடி. இதுவுமே நாங்க கடையிலலாம் வாங்க மாட்டோம். நாங்களே வீட்லயே வறுத்து அரைச்சு வைப்போம். தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, அந்த ஸ்மெல்லாம் போன பிறகு, நீங்க ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ், நீங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்ல நார்மல் ரைஸும் எடுத்துக்கலாம். நாங்க பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அது எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த குவான்டிட்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான உங்களுக்கு வேணும்னா நாங்க ஆயில்ல பண்ணல இல்லையா? ஸோ, லாஸ்ட்டா வந்து கொஞ்சம் வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்க நெய்யிலேயே ஃபஸ்ட்டே பண்ணீங்கன்னா வேண்டாம். அதுக்கப்புறமா லெமன் லெமன் ஒரு ஆஃப் எடுத்து அப்படியே நல்லா ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.